ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேரம் போகலாம். சங்கீதம் 39ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது எனக்கு இந்த வரிகள் மிகவும் பிடித்தது. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். இந்த உலகத்துல நமக்கு துணைன்னு மேபி நீங்க பெருசா நினைக்கிற உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், மேபி நீங்க பெருசா நினைக்கிற உங்களுடைய கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உங்களுடைய ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், மேபி நீங்க துணையா நினைக்கிறது மேபி உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களா இருக்கட்டும். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்பதை தாவீது உணர்ந்து எழுதுகிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளிடத்துல முகமுகமாய் பார்த்து சொல்றாரு, நமக்கு உண்மையான துணை, நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருக்கிற துணை யாருன்னா கர்த்தர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தாவீது அதை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டதுனாலதான் அவன் தைரியமா சொல்லுகிறான், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். அவர் துணையாய் மட்டுமல்ல, நமக்கு எதிராய் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறாராம். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நான் தனிமையில இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரு இருக்காங்க உதவி செய்யறதுக்கு, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் பேசுறது கூட யாரும் இல்லை, நான் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கும் எனக்கு யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் இருந்தேனா என்ன, இல்லைனா என்ன, இப்படியெல்லாம் புலம்பிட்டு உட்காந்துருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அம்மா நீ எதை பெருசா துணையா நினைக்கிறியோ, நீங்க எதை துணையா நினைக்கிறீங்களோ அது துணையல்ல. கர்த்தர், உண்மையான துணையாகிய கர்த்தருடைய கரத்தை நம்ம பிடிச்சு கொள்வோம். அப்பொழுதுதான் அவரால நமக்கு எதிராய் வருகிற எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம விடுவிக்க அவரால முடியும். இன்றைக்கு தாவீது தெரிந்து கொண்டது போல நாமளும் தெரிந்து கொள்ளலாம். யாருங்க உங்களுக்கு எதிராக வராங்க, யாருங்க உங்களை புரிஞ்சுக்கல, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார். எல்லாரும் இன்னைக்கு இருப்பாங்க, அன்னைக்கு நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் மட்டும்தான் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவர். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கிட்டு நீரை தந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, தாவீது எழுதுகிறது போல, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று அவன் எழுதுகிறது போலவே நாங்களும் சொல்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தான் துணை. ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களுக்கு யாருமே துணை இல்லை, எங்களை புரிஞ்சு கொள்றதுக்கும் யாரும் இல்லை. ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே முகமுகமாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சமர்ப்பிக்கிறோம். சுகந்த வாசனையான பலியாய் அங்கீகரித்துக் கொள்ளுங்க. என் கர்த்தர் இறங்குவீராக, என் கர்த்தர் இறங்குவீராக, என் கர்த்தர் இறங்குவீராக. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் நில்லுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் எதை நாங்கள் துணையாய் நினைத்தோமோ ஆண்டவரே அதை எங்களை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே உண்மையான துணையாகிய உங்களுடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள திராணியுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய நினைவு, சொல், செயலை, நடக்க எல்லாவற்றும் பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான துணையாய் நாங்களும், எங்களுக்கு இருக்கிற ஒரே துணையாய் நீருமே இருக்கும் போது ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை ஆண்டவரே எங்களால உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரே அப்பா, நீங்க அப்படியே எங்க கூட இருங்க. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே நீர் விடுவிக்க வல்லவரா இருக்கீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, நினைத்த காரியங்கள் நடக்காமல் ஆண்டவரே, ஏமாற்றுகிறவர்களுடைய சந்ததி ஆண்டவரே எங்களை சுற்றி இருந்தாலும் ஆண்டவரே, எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய பலிப்பீடத்துல படுத்துக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே அழுது கொண்டிருக்காங்களோ, எத்தனை பேர் தன்னுடைய படுக்கையில படுத்துக்கொண்டு அழுகுறாங்களோ, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாங்களோ ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக. இப்போ ஒரு தாயாரை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு பேப்பர்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகணும், யாரும் எனக்காய் போய் பேசுறதுக்கு யாரும் இல்லை, யாரும் எனக்காய் போய் காரியங்களை எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நினைக்கலாம். ஆண்டவரே, ஆனா என் கர்த்தர் ஆண்டவரே நீர் உண்மை துணையாய் வைக்கும் போது ஆண்டவரே அந்த மகளுக்கான காரியத்தை நீங்க வாய்க்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. மனிதர்
மனிதர்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது பாக்கியம் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்ஸோ உங்களுக்காக கூட வந்து நிக்கிறவங்களையும் நீங்க நம்பாதீங்க. கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களுடைய காரியத்துல ஆண்டவர் உங்களை விடுவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். வெற்றி சிறக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவரை பிடிச்சு கொள்ளுங்க. அப்பா, இரவில நல்ல உறக்கத்தை தாங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.